சரி, இன்னைக்கு கேம்ப் எத்தனை நாள்? 7வது நாள். வெரி குட். 7வது நாள் புதுசாக வந்தவங்க எல்லாம் கை தூக்குங்க. 10 பேர்கிட்ட இருக்காங்க. சரி, உங்க ஊரு, கிராமம், பேர் மூணு சொல்லுங்க பார்க்கலாம். தூத்துக்குடி, புளியங்குளம், கபிலன். அடுத்தது அடுத்த எழும்பு. தஞ்சாவூர் மாவட்டம். அடுத்த உடனே எழுப்பி. செங்கிப்பட்டி, கிருபா. கோயம்புத்தூர், இடையர்பாளையம், நவீன். தஞ்சாவூர் மாவட்டம், சுதர்சன், செங்கிப்பட்டி. தென்காசி, புளியங்குடி, ஐயாபுரம், அபிஷேக். தென்காசி, ஐயாவரம், தீசோன். தஞ்சாவூர், செங்கிப்பட்டி, பாரத். தஞ்சாவூர். ஒரு எனர்ஜியா சொல்லுங்க பார்க்கலாம். செபஸ்டின், ஐயாவரம், தென்காசி மாவட்டம். அப்படி சொல்லு. பேசும்போது ஒரு வாரம் தஞ்சாவூர், செங்கிப்பட்டி, ஹரிகரன். அது சூப்பர். இப்படி சொல்லுங்க. எனர்ஜியா இருக்கு. கண்டுபிடிக்க அப்படிதான். மதுரை, கடத்தனந்தல், துரைப்பாண்டி. வெரி குட். தென்காசி, ஐயாவரம், கரிதாஸ். இல்லை ஸ்பீடா இருக்கு. கொஞ்சம் அர்த்தம் சொல்லு. தருண், தூத்துக்குடி மாவட்டம், செம்பூர். தூத்துக்குடி. ஹரிஸ், தூத்துக்குடி மாவட்டம், செம்பூர். சரி. இன்னைக்கு 10-15 பேர் வந்திருக்கீங்க. நேற்று வந்தவங்க. கோயம்புத்தூர், கவுண்டம்பாளையம், வெள்ளச்சாமி. கோயம்புத்தூர். ஓகே. கோயம்புத்தூர், கவுண்டம்பாளையம், சுகேல். பின்னாடி எடுத்தாங்க. கோயம்புத்தூர், கவுண்டம்பாளையம், சுகுமார். ஓகே. சுரேஷ், தென்காசி மாவட்டம், அனுப்பிட்டு. சரி. சஞ்சய், கோயம்புத்தூர், கவுண்டம்பாளையம். தம்பி, இன்னைக்கு மொத்தம் 7வது நாள் கேம்ப் நடந்திருக்கு. நம்ம ஒவ்வொரு நாள் இந்த இயற்கைன்னா பஞ்சபூதங்கள் நான் சொல்லியிருக்கேன். சொன்னது 5 பஞ்சபூதங்கள் உடம்புல இருக்கக்கூடியது. நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அறனது பூமி. இது நம்ம உடம்புல இருக்கு. உடம்பு பூமியாக பார்க்குறோம். வேற என்னது? காற்று, சுவாசம் போதில்ல, அது காற்று. நெருப்புன்னு என்னது? உடம்புல இருக்க ஹீட்டு. அறனது ஆகாயம்னா மனம், எல்லையற்ற மனம். நம்ம உலகம் ஃபுல்லாக நம்ம இந்த மனத்தில் இருந்துச்சுன்னா கொண்டு வந்துடலாம் மனம். இன்னொன்று நீர். நீர் எப்படி இருக்கு? ரத்தமாக இருக்கு. உடம்பு பஞ்சபூதங்கள் அடங்கி. அந்த பஞ்சபூதத்தை பற்றி தான் பார்த்துட்டு வரோம். 4 இடம் பார்த்தாச்சு. இன்னொன்று, அந்த பஞ்சபூதம் தான் இறைவன் நம்மகிட்ட இருக்காருங்கிறது தான் அது சொல்லுது, மறைமுகமாக சொல்லுது. நம்ம அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. புரிஞ்சு அப்போ நாமளே இறைவனுங்கிறது அது ஒரு தத்தாட்சியான ஒரு செயல் சொல்லுது. அதில் இப்போ நம்ம எல்லாரும் பார்த்துட்டோம். இப்போ நெருப்பை பற்றி பார்க்க போகிறோம். அப்படி தானே? நெருப்பு பிரபஞ்சத்துக்கு அவங்க ஆன்மீகத்துக்கு நிறைய சொல்கிறாங்க. சுத்தமாக இருக்கிறது, ஒளி தருவது. வள்ளலார் ஒளி வடிவமான உடல்னு சொல்லுவாங்க. வள்ளலார்னு சொன்னாங்கல்ல, ஒளியை சொல்லுவாங்க. அப்போ ஒளி ஞானத்துக்கானது. ஒளி தீபம்னு சொல்கிறாங்க. ஹீட்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புல அது நீ எப்படி நெருப்பை உணர்றியா? நெருப்பு இருக்குன்னு சொல்கிறேன். இப்படி நான் நெருப்பு ஹீட் உடம்புல இருக்குன்னு சொல்கிறேன். நெருப்பு இருக்கு எப்படி உணர்றா? வேர்வை வரும். தெரியல. சரி, அது எப்படின்னா வச்சு பார்க்கலாம். என்ன வச்சு பார்க்குறேன்ல டெம்பரேச்சர் பார்க்கணும்ல. நமக்கு 97 டெம்பரேச்சர் எவ்வளோ? பாடி ஹீட்டுக்கு ஒரு டெம்பரேச்சர். அது 102, 103 போனால் உடம்புல காட்டும். ஹீட்டாக இருக்குது. காய்ச்சல் இருந்தால் காட்டுதுடா உடம்புல. காய்ச்சல் உடம்பு ஏற்றுக்கிடலைன்னா அது காய்ச்சலாக மாறி டெம்பரேச்சர் காட்டும். அப்போ தெரியும் உணரும். ஹீட்டாக இருக்குன்னு சொல்லுவோம்ல. ஹீட்டாக இருந்தால் நம்ம ஹீட்டாக இருந்தால் தான் நம்ம உயிர் இருக்குன்னு அர்த்தம். செத்த பாடியை பார்த்துருக்கலாம். என்ன செய்யாது? ஐஸ் மாதிரி இருக்கும். இப்போ டெம்பரேச்சர் குறையப்படா. நார்மல் டெம்பரேச்சரை கடவுள் எவ்வளோ அழகான பிரபஞ்சம் நமக்கு தந்துருக்கு பேர். நீ தப்பு செஞ்சாதான் டெம்பரேச்சர் கூடும், உடம்பு கூடும், ஹீட்டு கூடும். தப்பு நோய் வந்துன்னா தான். நோய் வராமல் பார்க்குறது யாரு? நாம தான் பொறுப்பு. அப்போ நம்ம நோய் வராமல் பார்த்தா நம்ம உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கலாம். நெருப்பு ஹீட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? நல்ல நமக்கு கபடிக்கு வந்துடும். அடுத்து கபடிக்கு வந்துடுமா? ஹீட்டு. நேற்று மேட்ச் பார்த்தீங்களா? எப்படி இருந்து? நெருப்பாக இருந்து. நெருப்பாக இருந்து நெருப்பாக விளையாடுறானுங்க. என்ன சொல்கிறேன்ல, என்ன சொல்லல, தீயா விளையாடணும்டா. ஒரு பிளேயர் விளையாடினா என்ன சொல்கிறானே? தீயா விளையாடணும். நெருப்பாக இருந்தது விளையாட்டம். இன்னைக்கு இப்போ அனல் பறந்து அவன் ஆட்டலத்தில் என்ன வந்து அனல் பறந்தது. நேற்று நம்ம கிரவுண்டில் அப்படி அனல் பறந்த மாதிரி இருந்தா ஒருத்தன் அடிச்சுட்டானா பிறந்தா? நம்ம அப்படி தான் எடுக்கணும். எப்போவுமே என்ன செய்யணும்? ஒரு எனர்ஜெட்டிக் கேமை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பாடியில் நம்ம எனர்ஜி தான் நமக்கு வந்து கேம். அது வந்து தீ. எப்போ இருந்தால் தான் உனக்கு வந்து அது ஹீட் ஆகிட்டே இருக்கும். ஹீட் பண்ணிட்டே இருக்குல்ல, வேர்த்துக்கிட்டே இருக்குல்ல. அப்போ நம்ம எப்பவுமே எல்லாரும் மொத்த டீமுமே என்ன செய்யணும்? எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். சொங்கித்தனமாக என்ன செய்யக்கூடாது? தூங்கிடக்கூடாது.
ஹீட்டாக இருக்கணும், ஒரு எனர்ஜியாக இருக்கணும் அப்படின்னு தான் கணக்குது. அப்போ நம்ம எனர்ஜி எப்படி வரும்னா நம்ம வீரத்தை செயல்படுத்தும் போது அந்த எனர்ஜியாக மாறும். அப்படி தானே? அப்போ வீரத்தை நம்ம கொடுக்க முடியும்ல? நம்ம மட்டும் அப்படி இருக்குல்ல? எல்லாமே இல்லை. ஆக்சுவலி யானை இருக்குல்ல, யானை வீரம் மிக்கது, யாவனையும் கண்டுக்கிடாது. காட்டில் இருக்க யானை பார்த்துருக்கீங்களா? காட்டில் இருக்க யானை இல்லை பார்த்துருக்கீங்களா? பலமானது பலசாலி தானே காட்டில் இருக்கக்கூடிய யானை. ஆனால் அது சிறுத்தையை கண்டா என்ன செய்யும்? பம்மி வெளியே ஓடுக்கு பார்க்கும். அதே யானை போர்க்களத்துக்கு வருது. போர்க்குறதுல பார்த்தீங்களா? பழைய காலத்தில் போர்க்கில் யானை கொண்டு போகிறாங்களா பார்க்குறீங்களா? அம்பூச்சி அடித்து அவ்வளோ உடம்பு அவ்வளோ அம்பா இருந்து அது கீழே விழுந்து கிடந்தாலும் காட்டில் சிறுத்தை கண்டு பயந்து போன யானை போர்க்களத்தில் அவ்வளவு இதையும் எலும்பி உலுப்பி தள்ளி அவ்வளவு அம்பையும் விட்டு தள்ளிட்டு என்ன செய்யும்? ஆக்ரோஷமாக என்ன செய்யும்? போர் செய்யும். பார்த்துருக்கீங்களா? படங்களே பார்த்துருக்கீங்களா? பார்ப்பீங்களா? ஆக்சுவலி யானைக்கு அது ஏன்னா போருக்கு பழக்கப்பட்ட யானை இது. அப்போ நீ வீரம் இருந்தாலும் நீ பெரிய வீரம் தான். எல்லாரும் கபடி ஆட முடியுமா? வீரம் சொல்ல சண்டை ஊரை பெரிய சண்டி கத்தி எடுத்து அடிச்சிருவான். சிலம்பம் தெரிஞ்சிருக்கு. ஒருத்தன் 5 பேர் அடிப்பான். பெரிய வீரன். அவனை கொண்டு நீ கபடி கிரௌண்டில் ஓடு. இவன் நீ எல்லாம் அடிச்சு அவனை அடிச்சிடலாம், ஆங்கில போட்டு தூக்கி எறிஞ்சிடலாம். சரிதானே? அப்போ அது முக்கியம் இல்லை, பழக்கப்படுத்துறது முக்கியம். அந்த வீரத்தை என்ன செய்யுது? எதுக்கு பழக்கப்படுத்துகிறோம்? யானையினோட வீரத்தை போருக்கு பழக்கப்படுத்துனது மாதிரி உங்களுடைய வீரத்தை கபடிக்கு பழக்கப்படுத்தணும். அவ்வளோதான், சிம்பிளா புரிஞ்சா? இப்போ கபடிக்கு பழக்கப்படுத்தணும் என்ன செய்யணும்? பயிற்சி பண்ணணும். நல்லா பயிற்சி பண்ணுவா, முயற்சி பண்ணணும். நல்லா பயிற்சி பண்ணா தான் நீ ஆக்ரோஷமாக விளையாட முடியும். அங்கே இல்லைன்னா நீ ஆக்ரோஷம் விளையாட மாட்டான். நல்லா பயிற்சி பண்ணாத ஆளுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டீமில் விளையாடுறதுக்கு யோசிக்க மாட்டான். ஈஸியான வழி இருக்குன்னு பார்ப்பான், ஈஸியாக ஜெயிக்கிறது வழின்னு பார்ப்பான். ஈஸியான வழி இருக்குல்ல, கபடியில் ஜெயிக்க ஈஸியான வழி இருக்கா இல்லையா? எப்படி இருக்கு சொல்லு? எப்படி இருக்கு? ஒரு 2 டீம் ஏற்றுட்டு விளையாடுது, 2 டீம் விளையாடுது. விளையாடியும் ஜெயிக்கலாம், விளையாடாமல் ஜெயிக்கலாமா? விளையாடாமல் எப்படி ஜெயிக்கலாம் சொல்லுங்க? விளையாடாமல் எப்படி ஜெயிப்பாங்க? இப்போ நீங்கள் மேட்ச்லாம் பார்க்குறீங்களா? ஒரு டீம் விளையாடாத டீம் ஜெயிச்சிடும். எப்படி ஜெயிக்குது? ஸ்க்ராட்ச் பண்ணிடுவாங்க, வர மாட்டாங்க. நீ வெளியே வார்ம் பண்ணும்ல, வார்ம் பண்ணி இறங்கும்ல. 2 டீம் வார்ம் பண்ணும், இதில் வார்ம் பண்ணுறீங்க. மேட்ச் அங்கே நடக்குது. நான் 2 டீம் நல்ல டீம் தான். ஒரு டீம் தான் ஜெயிக்கும், ஒரு டீம் தோற்றுப்போம். தோற்று போகிற டீம் போய் அவனோட காலில் விழுந்து கும்பிட்டு, ஐயா அண்ணே நீங்கள் நல்லா இருப்பீங்க, விட்டு தந்துருங்க. என்ன செய்யுங்க? விட்டு தந்துருங்க. நாங்கள் ஜெயிச்சு போகிற டோர்னமெண்ட்டில் எங்களுக்கு ப்ரெஸ்டீஜ் ஆகும். என்னது? எங்கள் அப்பா வந்திருக்காங்க, எனக்கு எங்கள் மாமா வந்திருக்காரு, இல்லை இந்த மேட்ச் ஜெயிச்சாதான் எனக்கு எங்கள் ஊரில் பொண்ணு கட்டி தருவாங்க அப்படின்னு யாருக்கிட்ட போய் விழுந்துடலாம்? காலில் எதிரிட்ட. அப்படி காலில் விழுந்து உனக்கு ஜெயிக்கணுமா? வேண்டான்னு ஒருத்தன் சொல்லலையே. அப்படியும் ஜெயிக்கலாம். இல்லை அவன்கிட்ட கொண்டு ஒரு சூட்கேஸ் நிறைய கொஞ்சம் காசை கொண்டு, தம்பி அவன் அதுக்கு காலில் விழுந்ததுக்கு என்ன செய்யல? ஒத்துக்கிடல. என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி தர கூட பொண்ணு அங்கே வந்திருக்கு, எப்படியா ஜெயிக்கணும்? அவன் சிறந்தானே எவ்வளோ தந்துருக்கான் உனக்கு? 10 லட்ச ரூபா இருந்தாச்சு. ஐயா 2 லட்ச ரூபா எடுத்துகிட்டு கொண்டு என்ன செய்யணும்? சூட்கேஸ் இருந்தா வச்சுக்க. ப்ரைஸ் பணமே மொத்தம் 50,000 தான். இவன் எவ்வளோ தரான்? 2 லட்சம் தரான். எடுத்து அண்ணே தாராளமாக ஜெயிச்சுட்டு போங்க. அப்படி ஒரு வெற்றி நமக்கு தேவையா? யாருக்கா தேவை இருக்கா? வெற்றிங்கிறது வீரத்தினால என்ன செய்யணும்? அடையணும். புரிஞ்சா? நான் சொல்றது புரிஞ்சா உங்களுக்கு? ஏன்னா உங்களுக்கு இப்போ இல்லை, இப்போ ஏன் அதை என்ன சொல்றேன்னா காலம் மாறி போச்சு. வியாபாரம் ஆயிட்டு. விளையாட்டு கலையா இருந்து வீரத்தை வெளிப்படுத்துற இடமா இருந்தது. அது இன்னைக்கு வியாபாரமா மாறிடுச்சு. அதனால தான் சொல்றேன், நீ வியாபாரத்துக்கு நீ என்ன செய்யப்படாது? விலை போயிடாத. உன்னை வந்து சிண்டுவான், இப்படிதான் சொல்லுவான். ரூபா தாரேன், அவங்க ஏதாவது தாரேன் சொத்து வாங்கி தரேன். நல்ல பிள்ளையர் என்ன செய்வான்? விளையாட விடாமல் எதாவது பண்ணுவான். வீரத்தை சத்தியம் பண்ணணும். நீ ஆரம்பிக்குமே சத்தியம் பண்ணி ஆரம்பி. என் வீரத்தை நான் யார்கிட்டையும் விலை கொடுக்க மாட்டேன். என் உயிர் வாழ்ற வரைக்கும் நான் வீரத்தை என்ன செய்ய மாட்டேன்? விலைக்கு கொடுக்க மாட்டேன்.
அப்படி விலைக்கு கொடுக்குறா இருந்து ஒரு சூழல் எனக்கு வந்துன்னா எனக்கு இந்த விளையாட்டே வேண்டாம். சரியா சரியா? ஏன்னா நான் உங்களுக்கு இதை ஏன் வலியுறுத்தணும் தெரியுமா தம்பி? புரிஞ்சா? வலியுறுத்துறதுக்கு காரணமே இப்போ அப்படி இருக்கு. உங்ககிட்ட நான் நேரடியாக சொல்லலை, நான் மறைமுகமாக சொல்கிறேன். நீ ஆரம்பிக்கும் போதே அப்படி போல்ட்ட ஆரம்பி. கபடி என்ன செய்யணும்? நான் அந்த வீரத்துக்காக தான் விளையாடுறேன், பணத்துக்காக என்ன செய்யலை விளையாடல. எனக்கு இந்த கௌரவம் எனக்கு போதுமானது. போதும் தானே உங்களுக்கு? நீங்கள் ஜல்லிக்கட்டு காளையெல்லாம் ஜல்லிக்கட்டு பார்த்துருப்பீங்களா? ஒரு காளை அடக்கிறதுக்கு அவங்க வீரம் மட்டும்தான் அடையாளம். கொடுக்க பரிசு வெறும் டப்பா தான். பார்த்துருக்குறீங்களா? இந்த டப்பா இல்லை, அது அவன் வெளிப்படுத்திய வீரத்துக்கான சன்மானம் தான் அது. நீ சன்மானம் எனக்கு டப்பா பத்தாது, எனக்கு பைக்கு தான் வேணும்னு சொல்லி காட்டினா அங்கே எங்கே விடுவான்? எத்தனை வெளிப்படுத்த முடியும்? ஒரே கிரவுண்டில் 500 ஊர் வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? வீரம் தான் இருந்தாங்க. ஜல்லிக்கட்டு இடத்துல வாரது என்னது? வீரம் தானே தம்பி. வீரத்தை கட்டுறதானே வரான் எல்லாம். சரிதானே? எல்லாரும் வராது தானே? அதில் கொண்டு காசை கொடுத்துட்டு மாட்டை கொண்டு காசை கொடுக்க முடியுமா? மாட்டை காசை கொடுக்க முடியுமா? கேட்குமா? அவனை தூக்கி எங்கேயா கடாசிரும். அப்போ நம்ம மனுஷன் அறிவு இருக்கு, இவன் என்ன பண்ணுவான்னு யோசிக்கிறான். அவனுக்கு வீடு தேவை இருக்கு, சகோதரி கல்யாணம் வச்சிருக்கோம், நிலம் வாங்க வேண்டியிருக்கு, வீடு வாக்க வேண்டியிருக்குன்னு யாருக்கு தேவை இருக்கு? நம்ம மனுஷனுக்கு தேவை இருக்கு. மாட்டுக்கு ஒன்றும் தேவை கிடையாது. நீ எதிர்த்தியா மோனா தூக்கி குவாரி போட்டு போயிட்டே இருக்கும். சரிதானே? அப்போ நீ என்ன பண்ணணும்? அதை மாடு மாதிரி அந்த இடத்துல என்ன செய்யணும்? மாடு மாதிரி இருந்துக்கணும். என்ன சொன்னாலும் செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. ஒரு காளை மாடு என்ன செய்தோ அதை செய்து போயிட்டே இருக்கணும். குத்தி தூக்கி போட்டு என்ன செய்யணும்? கேம் ஆடிட்டே இருக்கணும். அந்த எனர்ஜெட்டிக்காக என்ன செய்யணும்? ஆடணும். நீ நேற்று பார்த்த மேட்ச்லாம் அப்படி இருந்தா எப்படி இருந்து? ஃபயராக இருந்து அனல் பறந்து விளையாட்டில் அப்படி இருக்கணும். ஃபயராக என்ன செய்யணும்? அனல் பறந்து இருக்கணும். எங்கேயும் என்ன காசு வாங்கிட்டு அந்த ஃபயர் அங்கே வராது, உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு டோர்னமெண்ட் பார்க்குற எல்லா ஆடியன்ஸ் இருக்கல, ஆடியன்ஸ் பிளேயரை விட மிகப்பெரிய ஜாம்பவான். அவன் கணிப்பில் கல்லாடி. அவன் இந்த மேட்ச்சு செட்டப்பில் நடக்குதா ரியல் நடக்குதான்னு உங்களுடைய எனர்ஜியை பார்த்தா கண்டுபிடிச்சிருவான். போலியான ஒரு வேசனம் என்ன செய்யப்படாது? கிரவுண்டில் என்ன செய்யப்படாது? போடக்கூடாது. உன் ஊரில் டோர்னமெண்ட் நடக்குது, எத்தனை லட்ச ரூபா செலவழிச்சு நடத்துறா? எத்தனை நடத்துவா? இப்படி தானே? எவ்வளோ சிரமம், எவ்வளோ ரூபா பிரிக்கிறது, எவ்வளோ கட்டுறதுலாம் பண்ணுறது. இது பிளேயர் வருவாராம், அவர் விளையாடுவாராம், அவங்க ரெண்டு பேசிக்கிடுவாங்களாம். அந்த ஊரை விட்டு நீங்கள் விடலாமா? உங்கள் ஊர் பேசியாச்சுன்னா டக்குன்னு உடனே பிளாக் பண்ணி கம்பு எடுத்துடணும். எந்த கம்பு எடுத்துடணும்? எல்லா ஊர்லேயும் கம்பு இருக்குங்களா? கம்பை எடுத்துட்டு சுற்றி நின்றுட்டு என்ன செய்யணும்? அடியில் பொறிச்சுட்டு வச்சுக்க. ஒரு ஊரில் கொடுத்தீங்கன்னா எந்த ஊர்லையும் இது பண்ண மாட்டாங்க, பிளேயரே பண்ண மாட்டான். கொடுக்க ஊர் இல்லை. இன்னும் முன்னாடி இருந்தது. குளத்தூர் ஒரு ஊரில் மேட்ச் நடந்தது, இந்த மாதிரி செட்டப் பண்ணிட்டாங்க. யாரெல்லாமோ செட்டப் பண்ணாலும் பிடிச்சி ஊரில் உடனே ஊருக்காரன் சுற்றிட்டான். தெரிஞ்சு போச்சு. குளத்தூர் ஆடியன்ஸ் அவ்வளோ பக்கா ஆடியன்ஸ், அறிவு சூரமான ஆடியன்ஸ். விளையாட்டு அவ்வளோ ரசிப்பான். கோடி லட்சக்கணக்கில் செலவழிச்சு எத்தனை வருஷம் நடத்திட்டு இருக்கான். ஒரு வருஷத்துல இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க. ஊருக்காரன் அருவா எடுத்துட்டான். ஒருத்தன் இந்த ஊரை விட்டு போக முடியாட்டான். எங்க போக முடியாட்டான்? இந்த ஊரை விட்டு ஒருத்தன் வெளியே விட மாட்டேன்ட்டான். நீ என்ன நாங்கள் பைத்தியாரன், நீங்க எல்லாம் பிள்ளையர பெரிய மண்ணான்ட்டான். தெரிஞ்சு இது வரலாறு. நான் சொல்லி போய் சொல்லல, நம்ம பார்க்குறோம்ல. அது நம்ம டீம்கிட்ட வருவான். அண்ணே விட்டு தாருங்க, 3rd 4th தான், கொஞ்சம் விட்டு தாருங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டோம். நாங்கள் நீங்களே 3rd எடுத்துக்கிடுங்க, நாங்கள் 4th எடுத்துக்கிட்டோம், டயர்டாக இருக்க விட்டுருங்க. பேச்சுக்கு இடம் கிடையாது. நீ என்ன அங்கேருந்து ஃபோன் வரும், ரவியானன்ட்ட பேசிக்கணும்னு சொல்லுவான். ஒருத்தன் கிட்ட என்கிட்ட வர மாட்டான். செட்டப்புங்கிறது எங்கள் கிளப்பு இடமே கிடையாது. வளர்ந்தது காரணம், மிகப்பெரிய காரணத்தில் ஒன்று எது? எங்கிட்ட காம்ப்ரமைஸனே கிடையாது, விளையாட்டு மட்டும்தான். அதே மாதிரி உங்கள் கிராமத்தில் என்ன செய்யணும்? காம்ப்ரமைஸன் இல்லாமல், விட்டு கொடுக்காம, வீரத்தை மட்டும்தான் வருவேன் அப்படி சொல்லலாமா? உங்களுக்கு சத்தியம் பண்ணுங்க, செய்திடும் அப்படி சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அதே மாதிரி கடைப்பிடிக்கும். சரியா? ஓகே.